ராம் நாராயண ராம். பிளட் பிரஷர், கொரோனரி, டயபெட்டிஸ் இவை எல்லாம் நோய்கள் அல்ல. இதயம் சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்களுக்கு கூட இதனால் பலன்கள் கிடைக்கின்றன. பெண்களுக்கும் ஓரளவு நேரம் கிடைக்கிறது. இரவு 12 மணிக்கு பிறகும் உணவு சாப்பிடச் செல்பவர்கள் இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் பெண்கள் உறங்கும் நிலையில் இருக்கும். அதற்கு பிறகு வேலைகளை முடித்து சூடான தண்ணீரில் குளிக்க வேண்டும். ஓடிக்கொண்டிருக்கும் நீரை தவிர வேறு எந்த நீராலும் குளிக்க வேண்டும் என்று சொல்ல முடியாது. சிலர் குளிர்ந்த தண்ணீரை முகத்தில் தெளித்தால் கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் அது தவறான கருத்து. கண்களை வெதுவெதுப்பான தண்ணீரால் கழுவினால் முத்திரை கண்ணோய் மோத்தியாபிந்த் வருவதில்லை. பொதுவாக 40 வயதுக்கு பிறகு கண்களில் முத்திரை கண்ணோய் வரக்கூடும். இது குளிரினால் ஏற்படும். கண்களை எப்போதும் வெதுவெதுப்பான தண்ணீரால் கழுவினால் இந்த நோயிலிருந்து தப்பிக்கலாம். இந்த எளிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். உணவு செய்வதின் போது அதில் ஊதக்கூடாது. ஊதினால் அதில் தேவையற்ற பொருட்கள் கலக்கலாம். கேவலம் ஜெபம் செய்வதும் தியானம் செய்வதும் மட்டுமே ஆன்மீகம் அல்ல. முதலில் அடிப்படை வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும். உலகியலான வாழ்க்கையை பேணுவதற்கு இந்த வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக முடிவு செய்ய வேண்டும். கைகளை கால்களை சோப்பால் கழுவ வேண்டும். எந்த பகுதியிலும் அழுக்கு இருக்கக்கூடாது. வீடும் சுற்றுப்புறமும் சுத்தமாக இருக்க வேண்டும்.